Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த புதிய நாளிலேயும் தேவ கிருபையையும் தேவனுடைய தயவையும் சார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் இன்னும் ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even today I thank God for adding one more day to us and for giving us grace to come to His presence to meditate the word of God. இன்றைக்கு 180 நாட்கள் நீதிமொழிகளில் இருந்து நாம் எடுக்கிற தியானங்களில் 172வது நாள். Today it is devotion number 172 among 180 devotions from Proverbs. இம்மட்டும் நமக்கு போதித்து ஆலோசனை தந்து தேவன் நம்மை வழிநடத்தின அவருடைய கிருபையை எண்ணி இன்னும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும்படி வழிநடத்தும்படி தேவனை சார்ந்து அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். We thank God for the grace and the favor that the Lord has rendered so far, and let us depend on the God for the grace and the favor to continue for the rest of the days. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. Hallelujah. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கீந்தேன். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பரே இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமரிகள் எந்தனை வளைத்தோராய், உம்மில் உள்ள எந்தன் அன்பை நீக்க முயன்றால். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் காணும் குமிழி போல் மின்னும் ஜடமோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதியடித்தால். பூரண அழகுள்ள
விட்டிட மாட்டேன். தீனம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவே, நீரே எங்களுடைய மாணிக்கம். Lord Jesus, you are our gem, Lord. நீரே எங்கள் அழகு, நீரே எங்கள் மேன்மை. Lord, you are our beauty, you are our greatness, Lord. உம்மைக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை அப்பா. Lord, there is nothing that is equal to you in this world, Lord. உம்முடைய அன்பு, உம்முடைய அழகு, உம்முடைய மேன்மை, இவைகளை பார்க்கிலும் இந்த உலகத்திலே உன்னதமானது ஒன்றுமே இல்லை அப்பா. Lord, there is nothing great in this world beyond your love, your beauty and your greatness, Lord. மாணிக்கமாகிய உமக்காக இந்த மண்ணை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace to hate this dust and the world for gem like you, Lord. ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எங்களை நிறைத்து உமக்குள்ளே நிலைப்படுத்தும். Lord, fill us with your love and help us to remain in you, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Glorify your name in our life, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and his grace is really great. இந்த காலவெளியிலும் தொடர்ந்து நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் தியானிக்கலாம். Let us continue our devotion from the book of Proverbs today. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் முதல் நாம் இன்றைக்கு 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நீண்ட பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். Today we are going to read a long passage from Proverbs chapter 8 verses 22 to verse 31. 22ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். From verse 22 onwards. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். 25ஆம் வசனம். மலைகள் நிலை பெயர்வதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரளையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று வாசிக்கிறோம். The Lord possessed me at the beginning of his ways, before his works of old. I have been established from everlasting, from the beginning, before there was ever an earth. When there were no depths, I was brought forth, when there were no fountains abounding with water. Before the mountains were settled, before the hills I was brought forth. While as yet he had not made the earth or the fields or the primal dust of the world. When he prepared the heavens, I was there. When he drew a circle on the face of the deep, when he established the clouds above, when he strengthened the fountains of the deep, when he assigned to the sea its limit, so that the waters would not transgress his command, when he marked out the foundations of the earth. Then I was beside him as a master craftsman, and I was daily his delight, rejoicing always before him, rejoicing in his inhabited world, and my delight was with the sons of men. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நாம் இதுவரைக்கும் நீதிமொழிகளில் வாசித்த எல்லா பகுதிகளிலையும் இது கொஞ்சம் வித்தியாசமாக வினோதமாக
இது தோற்றமளிக்கிற ஒரு பகுதி. This passage seems to be really different and really strange when compared with other passages which we read so far in Proverbs. இந்த பகுதியை நான் நீண்ட பகுதி ஒரே செக்ஷனில் அது அப்படியே நான் வாசித்தது காரணம் என்னென்னா, இந்த கிட்டத்தட்ட 9 வசனங்கள் வந்து ஒரு கவிதை நடையில், இந்த 11 வசனங்கள் ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்டது நீங்கள் பார்க்கலாம். So I read these 9 verses in a one single section. It's because these 9 verses you can see that it was written in a poetic form. எப்பொழுதெல்லாம் பைபிளில் வந்து ஒரு கருத்தை வந்து பொயட்டிக்கலாக எழுதுனாங்களோ அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், நேரடியாக ஒரு கட்டுரை வரிவில் எழுதுறதுக்கு கூடாத சில ஆழமான கருத்துக்களை வந்து ஒரு கவிதையாக அவங்க எழுதி அநேக கருத்துக்களை உள்ள வந்து அவங்க புகுத்த நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். So whenever something is written in a poetic form, it means that they are trying to give something a more deeper subject which cannot be expressed in the form of an essay or a passage, so that they can give it in the form of a poetic form and they want to express more deeper about it. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு இந்த வேத பகுதியை ஒரு சுருக்கமான நேரத்துக்குள்ள விளக்குறது என்பது கொஞ்சம் கடினம்தான். So it is really difficult to explain this scripture portion in a very short time that we have. ஆனால் நம்மால் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்வோம். But we will try to do it as much as இந்த possible. மொத்த பகுதியும் இந்த 9 வசனங்களையும் இன்னைக்கு ஒரே நாள்ல நான் முடிக்க நான் முயற்சி பண்ண போறேன். I'm going to try to finish the entire 9 verses in one single day today. இன்றைக்குள்ள தியானத்திற்கு நான் ஒரு தலைப்பு வைத்தேன், தி ரெஸ்யூமே ஆஃப் விஸ்டம், ஞானத்தினுடைய வெளிப்பாடு அல்லது அதனுடைய அறைகூவல் என்று சொல்லலாம். So today I gave this title of this devotion as the resume of wisdom. ஒரு இடத்துக்கு நீங்க வேலைக்கு போறீங்கன்னா ரெஸ்யூமேன்னு ஒன்று கொடுப்பாங்க, சிவி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. So if you go out for a job, you will give a resume or a CV. அது என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய படிப்பு என்ன, நான் சாதித்தது என்ன, என்னுடைய முந்தைய வேலைகள் என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்ன, என் திறமைகள் என்ன, இதையெல்லாம் வெளிக்காட்டுறதுக்கு அவங்க கடந்த காலத்தினுடைய சாதனைகள் செயல்பாடுகளை எல்லாம் பட்டியல் போட்டு அவர்கள் வந்து வேலைக்கு எடுக்க போகிறவங்களுடைய கவனத்தை ஈர்த்து அவங்களுடைய பாராட்ட பெறதுக்கு அவங்களுடைய அத்தனையும் எழுதி வைப்பாங்க. So it is a short account of one's career and qualifications, the achievements, the accomplishments which they have done in their past, so that they could attract the recruiter through this thing. இங்க என்ன செய்கிறோம், இங்க என்ன பார்க்குறோம்னா, ஞானம் வந்து தன்னுடைய ரெஸ்யூமே கொடுக்குற மாதிரி இருக்கு. நான் என்னெல்லாம் செய்தேன், நான் எப்படிப்பட்டவன், நான் எதெல்லாம் சாதித்தேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஞானமே தன்னுடைய செயல்கள், தன்னுடைய சாதனைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியாக இது இருக்கு. So here you can see this passage is like a resume of wisdom which reveals its qualifications, its achievement, the accomplishments which it has done. அதாவது 8ஆம் வசனத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஞானம் வந்து கூப்பிடும், சந்தை வெளிகளில் கூப்பிடும், வழி அருகே கூப்பிடும், நார்ச்சந்தையில் கூப்பிடும், ஊர் வாசலில் கூப்பிடும், எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு நீங்கள் வாங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும். So when you read from the first verse of chapter 8, you can see that the wisdom is crying out and she put forth her voice. She stands on the top of the high places, by the ways of the path. She cries at the gates and also at the city and also coming of the doors. என்ன கூப்பிடுதுன்னா, கேளுங்க, கவனிங்க, நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி தன்னை வந்து பார்த்து மக்களை இழுக்குது. So it always cries out and calls people and attracts them to listen to it and hear to it. அது மாத்திரம் இல்லை, 10ஆம் வசனத்திலிருந்துலாம் பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ விலை உள்ளவன் அப்படின்றத இந்த ஞானம் வந்து சொல்லி கூப்பிடும். நான் வெள்ளியை பார்க்கிலும், பொன்னை பார்க்கிலும், முத்துக்களை பார்க்கிலும் நான் வந்து விலையேற பெற்ற ஒரு காரியம் அப்படின்னு ஞானம் வந்து தன்னுடைய விலையும் மதிப்பையும் பற்றி பறைசாற்றுது. And also from verse 10 it actually speaks about its value, its greatness, where it says, I'm more precious than gold and silver, I have so much of value in me. அதாவது நீங்க 15ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஞானமாகி என்ன ஏற்றுக்கொண்டவங்க, பெற்றுக்கொண்டவங்க எல்லாரும் எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்தாங்க, மேம்பட்டாங்க அப்படின்றத பெரிய பட்டியல் போட்டு, ராஜாக்கள் வந்து என்னால் தான் அரசாளுறாங்க, பிரபுக்கள் நீதி சொல்கிறாங்க, அதிகாரிகள், பூமியில் உள்ள நியாயாதிபதிகளுக்கு எல்லாம் என்னை வந்து அவசியப்படுது, நான் தேவைப்படுறேன் அப்படின்லாம் சொல்லுது. And also from verse 15 you can read what are the greatness, the achievements of the wisdom. It says that by me the kings reign, princes also decree justice, the princes rule and nobles and judges also rule through me. இப்போ எல்லாம் பேசிட்டு 22ஆம் வசனத்திலிருந்து வந்தீங்கன்னா, பிரமிக்கத்தக்க விதமாக ஞானம் வந்து எவ்வளவு
எவ்வளவு மேன்மையானது அப்படின்றத வெளிக்காட்டுது. So when you come to verse 22 onwards, he shows the astonishing characteristic of wisdom, showing how great it is. அதாவது அது இவ்வளவு நேரம் பொன்னை பார்க்கலும் வெள்ளியை பார்க்கலும்னு உலகத்துள்ள பொருட்களோடு வஸ்துக்களோடு ஐஸ்வர்யங்களோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டிருந்த ஞானம் ஒரு புது பரிமாணத்தை இந்த இடத்துல எடுக்குது. So this wisdom, which was comparing itself with the riches, the goods and other great things of this world, now it takes into a new transformation. நீங்க நல்லா கவனித்தாதான் இன்னைக்குள்ள பாடம் வழங்கும் உங்களுக்கு. அதனால இங்கே சிந்தனை அப்படி சதற விட்டுறாதீங்க. So only if you listen carefully you can understand, so kindly don't distract yourself. அங்க சொல்றத பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உண்டாக்கப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் ஒப்பிட்டு கொண்டிருந்த ஞானம் 22ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. அது சொல்லுது, ஞானம் சொல்லுது, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். Verse 22 it says, the Lord possessed me at the beginning of his way, before his works of old. பூமி உருவாகிறதுக்கு முன்னால ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு 23ஆம் வசனத்துல படிக்கிறோம். In verse 23 we read, I have been established from everlasting, from the beginning, before there was ever an earth. இது ரொம்ப பிரமிப்பூட்டுகிறதா இருக்கு. This is really something that astonishes us. அதாவது இவ்வளவு நேரம் உண்டாக்கப்பட்டவைகளோடு தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருந்த ஞானம் இப்ப சொல்லுது, உண்டாக்கப்பட்ட எந்த பொருள் வர்றதுக்கு முன்னால நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. So this wisdom, which was comparing itself to the creation that was created so far, now it says, I have been present even before these were created in this world. அப்போ இதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த ஞானம் என்பது நீங்க கல்விக்கூடத்தில் படிக்கிறது கிடையாது. நீங்க உங்க முயற்சியினாலேயோ உங்க பயிற்சியினாலேயோ நீங்க பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஞானம் இது இல்லை அப்படின்றத அது வெளிக்காட்டுது. So it reveals, and you have to understand that this wisdom is not something that you learn or through education or something where you learn out of your effort and training. நீங்கள் இந்த பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா எடுத்த உடனே நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த பகுதி நீங்க நினைக்கிறது போல நம்ம மூளைக்குள்ள இருக்கிற ஞானத்தை பற்றி பேசலன்றது நீங்க விளங்கிக் கொள்வீங்க. So first, when you say that this passage doesn't speak about the wisdom that we have in our brains, இந்த ஞானம் எதை பத்தினா, சாலமோன் கேட்டார் பாருங்க, எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியை தாரும். அது கிடையாது, இது இன்னும் மேன்மையானது. So this is not the wisdom which Solomon asked, the spirit of wisdom and prudence. This is something way beyond that. இது நம்மோடு அழிந்து விடுகிற ஒரு ஞானமும் கிடையாது இது. So this is not a wisdom which will perish along with us. இது உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே இருந்த ஞானம். This is a wisdom which was present even before the creation of the world. மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இருந்த ஞானம். This is a wisdom which was present even before man was created. இது தேவனோடு இருந்த ஞானம். This was the wisdom which was with God. சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு பகுதியிலேயும் வெளிப்பட்ட ஞானம். This is a wisdom that was revealed in every part of creation. இந்த ஞானம் யார் தெரியுமா? Now who is this wisdom? இது ஏதோ தேவனுடைய தன்மையாக நீங்க சுருக்கி விட முடியாது. You cannot constrain it to an attribute of God alone. இது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு பகுதி. So it is something which reveals Jesus himself. வேதம் முழுவதும் நீங்க வாசிப்பீர்களானா இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஞானமாக நம்ம வாசிக்கிறோம். If you read the entire Bible, you can read Jesus as the wisdom of God. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. If you read 1 Corinthians chapter 1 and verse 30, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. 31ஆம் வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வாசிக்கிறோம். 1 Corinthians 1:30, but by his doing you are in Christ Jesus, who became to us wisdom from God and righteousness and sanctification and redemption. அவர் யாரா இருக்கிறார்? Who was he? தேவனாலே நமக்கு ஞானமானார் என்று வாசிக்கிறோம். It says who became to us wisdom from God. 24ஆம் வசனம் அதே அதிகாரத்துல பாருங்க. If you read same chapter verse 24, ஆகிலும் யூதனானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். we read, but to those who are the called, both Jews and Greek, Christ the power of God and the wisdom of God. கிறிஸ்து யாரு? Who is Christ? தேவ ஞானமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். we read Christ is the wisdom of God. நீங்கள் மன்னித்துக்கொள்ளுங்கள், கொலோசியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபம் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read Colossians chapter 2 and verse 3, அங்கே வாசிக்கிறோம், அவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்
ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். Here we read, in whom, that is Jesus Christ, are hidden all the treasures of wisdom and knowledge. அவருக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது? What are hidden in him? ஞானம் அடங்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். We read, in him wisdom is hidden. அவரே தேவனுடைய ஞானமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். We read, he is the wisdom of God. இந்த ஞானம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முதல் வெளிப்பட துவங்கியது. And this wisdom was revealed right from the birth of Jesus Christ. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 40ஆம் வசனம் பாருங்க. If we read Luke chapter 2 and verse 40, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது என்று வாசிக்கிறோம். we read, the child continued to grow and became strong, increasing in wisdom. 52ஆம் வசனத்தை பாருங்க. Verse 52, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். we read, and Jesus kept increasing in wisdom and stature and in favor with God and men. ஞானத்தினால் நிறைந்தார், He was filled with that wisdom ஞானத்துல விருத்தி அடைந்தார், and he increased in wisdom, அவரிலே எல்லா ஞானமும் மறைந்திருக்கிறது, and in him all hidden all the wisdom, ஞானமாகிய பொக்கிஷம் அவருக்குள்ள இருக்கிறது, and he has the treasure of wisdom in him, அவரே தேவ ஞானமாய் இருக்கிறார், and he is the wisdom of God, அவரே நமக்கு தேவனுடைய ஞானமாக மாறினார், and he became to us wisdom from God. அப்போ இந்த அவருடைய ஞானத்தின் வெளிப்பாடை நீங்க எல்லா இடத்திலும் படிக்கலாம். You can see the wisdom which is revealed through him everywhere. இதை தான் நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது, This is what if you read in Matthew 13:54, மத்தேயு 13:54 பார்க்கும்போது, Matthew chapter 13 verse 54, அங்கே நாம் வாசிக்கிறோம், தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்கள் உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று கேட்டார்கள். He came to his own town and began teaching them in the synagogue, so that they were astonished and said, where did this man get this wisdom and these miraculous powers? அவங்க எத்தனையோ பேர் ஞானிகள் அவங்ககிட்ட வந்து பேசி அவங்களுடைய வேதத்தை எல்லாம் விளக்கி கொடுத்து பிரசங்கம் பண்றதை கேட்டிருக்காங்க. They've already heard many wise men who come and read of the word of God and explain the things. ஆனால் இதை போல இயேசுவை போல ஞானமா பேசினது அவங்க வாழ்க்கையில பார்த்ததில்லை. But they have not seen a person like Jesus who spoke so wisely. இயேசுவே சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். So Jesus himself said, the one who is greater than Solomon is here. நீங்க வந்து ஞானத்தின் வெளிப்பாட தான் பாத்தீங்க, நான் ஞானமாகவே வந்திருக்கிறேன். So you have seen only as a manifestation of wisdom, but I have come as a wisdom here. அதனால அவர்கள் அவருக்கு எதிர்த்து பேசவே அவர்களால முடியல. Therefore they were not able to speak against him anything. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதை தான் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, This is what when you come to Revelation chapter 5, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து ஒரு பெரிய ஆரவாரம், தேவனுக்கு முன்பாக ஒரு ஆராதனை நடக்கிறது. So there's a great loud voice and worship that was happening before the throne of God. அங்கே பார்த்தீங்கன்னா 10,000 ஆயிரமானவர்கள் தேவனை ஆராதிக்கிறாங்க. And there were thousands and 10,000s of people who are worshiping the Lord. 12ஆம் வசனத்துல பாருங்க, Verse 12, அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். and they saying with a loud voice, worthy is the lamb that was slain to receive power and riches and wisdom and might and honor and glory and blessing. அவர் ஞானத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரர். He is worthy to receive wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னைக்கு நாம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, So when we read this Proverbs chapter 8 and from verse 22 onwards, இயேசுவாகிய ஞானம் எப்படி இதில் வெளிப்படுத்தப்படுகிறார் அப்படின்றத நீங்க ஆவியானவர் எப்படி அருமையாக எழுதி இருக்கிறார்ன்றதை நீங்க படிக்கலாம். So you can read how the Holy Spirit has beautifully written how Jesus, the wisdom of God, is revealed here. நான் ஒவ்வொரு வரியாக வார்த்தையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போக விரும்புறேன். So I want to take you each word by word. கர்த்தர் சித்தமான இந்த 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க முடித்துருவோம். By if God wills, we will complete till verse 31. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 22ஆம் வசனத்துல பாருங்க, Look at verse 22. இங்க வந்து ஞானத்தின் வெளிப்பாடு வந்து இந்த பகுதியில 3 பகுதியா நீங்க பார்க்கலாம். So here you can see the wisdom of God is in the 3 forms here. 3 விதமான characteristics பார்க்கலாம். Three characteristics of wisdom can be seen here. முதலாவது ஞானத்தினுடைய இருப்பிடம் அப்படின்னு பார்க்கலாம், அல்லது ஞானம் இருந்தது, ஞானம் எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். First, the presence of wisdom. The presence of wisdom எங்கன்னு பாருங்க, 22ஆம் வசனம். Verse 22. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ காலம் முதல் என்னை, அதாவது ஞானத்தை, அதாவது கிறிஸ்துவை
தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். The Lord possessed me at the beginning of his way before his works of old. அதாவது என்னை அப்படின்ற வார்த்தையை நீங்க பிராக்கெட்ல ஞானத்தை கமா கிறிஸ்துவை அப்படின்னு கூட போடலாம், அல்லது இயேசுவை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். So the word me you can have it in brackets as wisdom or Jesus or Christ. இந்த ஆதி முதல் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. So in the beginning is a word which is very important. பூர்வம் முதல், from old. 23ஆம் வசனத்துல கூட அதே மாதிரி பார்க்கிறோம், அநாதியாய். And also in verse 23 from everlasting. ஆதி முதற்கொண்டு. From the beginning. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஆதி முதற்கொண்டு ஞானம் இருந்ததாக பார்க்கிறோம். We read that wisdom was present right from the beginning. இந்த ஞானம் எங்கே இருந்தது? Where was that wisdom? தேவனோடு இருந்ததாம். This was with God. என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். And he possessed me at the beginning of his way. இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? How can we understand this? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம், When you come to the gospel according to John, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. chapter 1 and verse 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. In the beginning was the word, and the word was with God, and the word was God. அவர் ஆதியிலே, 2ஆம் வசனம், தேவனோடு இருந்தார். Verse 2, the same was in the beginning with God. ஞானம் சொல்லுது, நான் தேவனோடு இருந்தேன், ஆதி முதற்கொண்டு இருந்தேன். Wisdom says, I was with the Lord right from the beginning. நான் பூர்வ காலம் முதல் அவரோடு இருந்தேன். And I was with him right from the old. என்னை ஆண்டவர் தம்முடைய கிரியைகள் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் என்னை ஆதியாக கொண்டிருந்தார்னு போட்டிருக்கு. And it says the Lord had me as his beginning before he did the works of old. இதை நீங்க யோவான் 1 முதல் 2ல கம்பேர் பண்ணீங்கன்னா இது வேற எதுவும் இல்ல, இந்த ஞானம் இயேசுவே அப்படின்னு பார்க்கலாம். So if you compare this with John 1 and 2, this is nothing but Jesus himself. ஞான கண்மலையாக பிதாவோடு இந்த உலகத்துல எதுவும் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னால, எந்த கிரியை நடக்கிறதுக்கு முன்னால தேவனோடு இருந்து தேவனாக இருந்தார். So as a mountain of wisdom he was with God, with the Lord before the creation of this world. இதைதான் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 லிருந்து 18 வசனங்களை வாசிக்கும்போது, This is what when you read in Colossians 1:15 to 18, இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is written about Jesus. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். He is the image of the invisible God, the firstborn over all creation. எப்படி? How it is? சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். He is the firstborn over all creation. 22ஆம் வசனம் பாருங்க. Verse 22. தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். For by him all இல்லப்பா, நீதிமொழிகள் 8:22. Proverbs 8:22, the Lord possessed me at the beginning of his way before his works of old. கொலோசியர் 1:15 பாருங்க. Colossians 1:15. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவராய் இருந்தார். So he the firstborn over all creation. 23ஆம் வசனத்திலே அதுதான், பூமி உண்டாகிறதுக்கு முன்னால ஆதி முதற்கொண்டு அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தேன். Verse 23, I have been established from everlasting from the beginning. என்ன அருமையா இருக்கு பாருங்களேன். How beautiful it is. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இது பேசுகிறது. It speaks about our savior Jesus Christ. அவர் எப்பொழுதிலிருந்து இருக்கிறார்னா ஆதி முதற்கொண்டு இருக்கிறார். He was present right from the beginning. அவர் தேவனோடு இருந்தார். He was with the Lord. அவர் தேவனாக இருக்கிறார். And he was God. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இத பல முறை பல விதங்கள்ல ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கேட்க வந்தவர்களுக்கு விளக்க ட்ரை பண்ணாரு. So Jesus Christ also tried to explain this to people who came to listen to his word. அநேகரால் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியல. Many people were not able to understand his words. ஏற்றுக்கொள்ளவும் முடியல. They were not able to accept even. நீங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Look at the verse that is said in John chapter 8 and verse 58. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். Jesus said to them, truly truly I say to you, before Abraham was born I am. வெளிப்படுத்தல் 22:13 வாசிக்கும்போது, Revelation 20:13, இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். Jesus reveals himself as I am the Alpha and the Omega, the first and the last, the beginning and the end. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை பாருங்க. If you read 1 John 1 verses 1 and 2, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து
உங்களுக்கு அறிவிக்கிறோம். And what was from the beginning, what we have heard, what we have seen with our eyes, what we have looked at and touched with our hands concerning the word of life. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. ஆதி முதல் இருந்தார். He was from the beginning. அவரை நாங்க பார்த்தோம். And we have seen him. அவர் அறிந்திருக்கிறோம். We have known him. இயேசு தேவனுடைய ஞானமாய் இருக்கிறார். Jesus is the wisdom of God. அவர் எப்பொழுது இருந்து இருக்கிறார்? His presence எப்பொழுதிலிருந்து இருக்குனா ஆதி முதற் கொண்டு இருக்கிறது. So his presence was right from the beginning. அது மாத்திரம் இல்ல, 23ஆம் வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 8:23. Proverbs 8:23. இந்த ஞானம் எப்போதிலிருந்து இருக்குன்னு பார்த்தா, பூமி உண்டாகிறதற்கு முன்ன ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று வாசிக்கிறோம். It says, I have been established from everlasting, from the beginning, before there was ever an earth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இயேசு எப்போ இருந்தார்னா தேவனோடு இருந்தார். முதலாவது கவனிச்சோம். First we learned that Jesus was with the Lord. இரண்டாவது அதில் வாசிக்கிறோம், பூமி உண்டாகிறதற்கு முன்னாகவே இயேசு இருந்தார் அல்லது ஞானம் இருந்தது. And we also learned that Jesus or the wisdom was present before the beginning of the world. இதை இயேசுவே சொன்னார். Jesus himself said this. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. If you read John 17 and verse 5. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். Now Father, glorify me together with yourself with the glory which I had with you before the world was. நீங்கள் அதே யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. If you read John chapter 17 verse 24. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு இருக்க விரும்புகிறேன். Father, desire that they also whom you have given me be with me where I am, so that they may see my glory which you have given me, for you loved me before the foundation of the world. அப்போ இயேசு தன்னை பற்றி பேசும்போது கூட பூமியெல்லாம் வர்றதுக்கு முன்னால பூமின்னு ஒன்று இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். So when Jesus spoke about himself, he said, I was present even before there came something called earth. அததான் நீங்க நீதிமொழிகள் 8:23ல வாசிக்கிறீங்க. That is what you read in Proverbs 8:23. பூமி உண்டாகும் முன் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தேன். I have been established from everlasting, from the beginning, before there was ever an earth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர் எங்கே இருந்தார்? Where was he? அதை இயேசு சொல்லும் பொழுது யோவான் 3:31 பாருங்க. When you read John 3:31. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். He who comes from above is above all. He who is of the earth is earthly and speaks of the earth. He who comes from heaven is above all. எப்படி? How it is? எங்க இருந்து வந்தார் அவரு? Where did he come from? பூமி உண்டாகிறதுக்கு முன்னாலே இருந்தாரு. He was present even before the creation of the earth. எங்க இருந்து வந்தார்னா பரலோகத்தில் இருந்து வந்தார்னு பார்க்கிறோம். And we read that he came from heaven. ஞானம் எங்க இருந்து வருது? Where does wisdom come? யாக்கோபு 1ல வாசிக்கும்போது பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்று வாசி. So James 1:5 says which we receive from heaven. So நல்ல விளங்கிக் கொள்ளணும். இந்த பகுதி வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ரூபத்தை நமக்கு வெளியே கொண்டு வருது. So here it speaks about the image of Jesus Christ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க பூமி உண்டாகிறதுக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் அந்த வசனம் விளக்குது பாருங்க. நீங்க 24ஆம் வசனத்துக்கு வந்துட்டீங்கன்னா, if we come to verse 24, it explains more. நீதிமொழிகள் 8:24. Proverbs 8:24. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று வாசிக்கிறோம். When there were no depths I was brought forth, when there were no fountains abounding with water. என்னமா? When ஆழங்கள், ஆழமான தண்ணீர் இல்லையா, there were no deep waters. ஜலம் புரண்டு வர்ற ஊற்று வர்றதுக்கு முன்னாலேயே நான் இருந்தேன்னு சொல்றாரு. He says I was present even when there were no fountains abounding with waters. இதை நம்ம எங்க பார்க்கிறோம்? Where can we see this? நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, if you come to Genesis 1:2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்து ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம். we read the earth was without form and void, and darkness was on the face of the deep. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு வாசிக்கிறோம். we read and the spirit of God was hovering over the face of the waters. அப்போ இந்த ஆழங்கள் அப்படின்னு இந்த பூமி வந்து ஆழங்களுக்குள்ள இருந்து பாத்தீங்களா, தண்ணீருக்குள்ள இருந்தது பாருங்க. அது தண்ணி வர்றதுக்கு முன்னால, ஆழ வர்றதுக்கு முன்னாலே நான் இருந்துட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. So when he says that when the earth was present in the deeps or depths, I was present even before that waters came up. இன்னும் சொல்றாரு, இந்த ஊற்றுகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன்.
And he also says that I came before these fountains were came. அது எதை பத்தி பேசுதுன்னா ஊற்றுகள் புரண்டு வருதுன்னு வாசிக்கிறோம் பாருங்க. எதை பத்தி பேசுதுன்னா ஆண்டவர் வந்து வெட்டாந்தரையும் தண்ணீரையும் பிரிச்சார் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாலே நான் இருக்கிறேன். So here when it says no fountains abounding with water, it means when the Lord separated this water from the dry land, I was present even before that. 25ஆம் வசனம் வாங்க, நீதிமொழிகள் 8:25. Come to Proverbs 8:25. மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். Before the mountains were settled, before the hills I was brought forth, while as yet he has not made the earth of field, I was present. எப்போ இருந்தாரா? When was he? மலைகள் வர்றதுக்கு முன்னால, Before mountains were settled, குன்றுகள் உண்டாகிறதுக்கு முன்னால before the hills were formed, நான் இருந்தேன். I was present. யோபுவின் புஸ்தகத்துல எலிப்பாஸ் என்கிற தன்னுடைய நண்பன் யோபுட்ட பேசும்போது ஒரு கேள்வி கேட்கிறாரு. So when Eliphaz, who is the friend of Job, when he speaks to him, he asked him a question. யோபு 15ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை பாருங்க. Job chapter 15 verses 7 and 8. மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ? Are you the first man who was born? பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ? Or were you made before the hills? நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்து கொண்டீரோ? Have you heard the counsel of God? Do you limit wisdom to yourself? எப்படி இருக்கு பாத்தீங்களா? How it is? அவர் கேக்குறாரு, என்ன நீங்க என்ன பர்வதங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டீங்களா? He asked him, were you present even before the hills were made? பர்வதங்கள் உருவாகிறதுக்கு முன்பாகவே நான் இருந்தேன் சொல்றதுக்கு ஒரே தகுதி படைத்தவர் தேவன் மாத்திரமே. So it is God alone who has the ability or the eligibility to say that he was present even before the formation of the mountains. சொல்லுகிறார், குன்றுகள்லாம் வர்றதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். He says I was here before the fountains were made. 26ஆம் வசனத்துல பார்த்தா, when you look at verse 26, அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன்னு சொல்றாரு. He says while as yet he has not made the earth or the fields or the primal dust of the world. அர்த்தம் என்ன? What does it mean? இந்த பூமியையும் அதன் வெளிகள் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11 லிருந்து 13ல எப்படி தேவன் பூமியிலிருந்து தங்களுக்கு விதைக்கத்தக்க கனிகளை தேவன் விளையச் செய்தார் பாருங்க. அந்த விளைச்சல் உண்டாகிற 3ஆம் நாள் அந்த சிருஷ்டிப்புக்கு முன்னாலேயே ஞானமாகிய கிறிஸ்து இருந்தார். So when it says the earth or the fields, it means that is present in Genesis 1:11 to 13, which speaks about the creation of the herbs, trees and fruit yielding trees, where the Lord says I was present even before they were created in this world. 26ஆம் வசனத்தை திரும்ப பார்த்தீங்கன்னா இரண்டாவது பகுதியில பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். So in the second part of verse 26 it again says I was yet here before the primal dust of the world. என்னவா? திரும்ப அந்த வசனம் இங்கிலீஷ்ல போடுங்க. அதில் வாசிக்கிறோம், பிரைமல் டஸ்ட்னு சொல்லி NKJVல இருக்கு. பிரைமல் டஸ்ட் அதாவது தூசியினுடைய தோற்றம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தோற்றத்துக்கு முன்னாலே நான் இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. So it says about the primal dust, that is the formation or creation of this dust. இந்த ஞானம் சொல்லுது, ஏதோ மண்ணெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தூசி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அதை உருவாக்குறதுக்கு நான் தோன்றிட்டேன்னு சொல்லல, இந்த தூசியும் மண்ணும் வர்றதுக்கு முன்னாலே நான் வந்துட்டேன் அப்படின்றாரு. So this wisdom says that I was not present before this, I was present even before this dust and mud came into this world. பாருங்க, தமிழ்ல வந்து மண்ணின் திரள்ச்சின்னு இருக்கு. In Tamil it says abundance of dust. ஆனா இங்கிலீஷ்ல பிரைமல் டஸ்ட் இருக்கு. பிரைமல் டஸ்ட்னா தூசியின் துவக்கம், தூசியின் ஆரம்பம் அப்படின்னு இருக்கு. So in English it is primal dust, that is the beginning of dust. பாருங்க, தூசிக்கும் மனுஷனுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. So the dust and man has a great relationship. என்ன உறவுன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, if you read about the connection, you can read in Genesis 2:7. வேதம் சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று வாசிக்கிறோம். And the Lord God found man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living being. தமிழ்ல யூஸ் பண்ண வார்த்தை வந்து மண்ணுன்னு இருக்கு, ஆனா ஆங்கிலத்தில் யூஸ் பண்ண வார்த்தை தூசின்னு இருக்கு. So in Tamil it is used as mud, but English it is dust. ஆண்டவர் மனுஷனை எதிலிருந்து உண்டாக்குனாரா? Where did the Lord make man out of? தூசியிலிருந்து உண்டாக்குனார். He made man out of dust. இதே வார்த்தையை தான் ஆதியாகமம் 3:19 வாசிக்கும் போது, you can read the same word in Genesis 3:19. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாயின்னு இருக்கு பாருங்க. அது ஆங்கிலத்துல
நீ தூசியிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ தூசிக்கே திரும்புவாயின்னு போட்டிருக்கு. So in English it says, for dust you are and to dust you shall return. நீங்கள் அதே போல ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, If you read Genesis 13 and verse 16, அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த போது, உன் சந்ததியை பூமியின் தூளை போல, அதாவது தூசியை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் சொல்லி போட்டிருக்கு. Here when the Lord promised Abraham, he says, I will make your descendants as the dust of the earth, so that if a man could number the dust of the earth, then a descendant could also be numbered. இந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தூசிக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. So this dust and the life of man is mostly interconnected. தூசியிலிருந்து எடுக்கப்பட்டான், He was taken out of dust, தூசியை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. and the Lord said, I will increase you like dust. ஆபிரகாம் தன்னை பற்றி பேசும்போது ஆதியாகமம் 18:27 பார்த்தீங்கன்னா, When Abraham speaks about himself in Genesis 18:27, அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்று சொல்லுகிறான். Here he says, I who am but dust and ashes have taken it upon myself to speak to the Lord. இங்க தமிழ்ல தூளுன்னு இருக்கு, இங்கிலீஷ்ல அதுக்கு இன்னொரு வேறுபாடு, தமிழ்ல தூசி. நான் தூசியா இருக்கிறேன் அவனே சொல்லுகிறான். So here in English it says, I am dust. எல்லாத்துக்கும் மகுடம் சூட்டுற மாதிரி சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை பார்த்தா, If you read Psalm 103 and 14, which crowns everything, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. it says, for he knows our frame, he remembers that we are dust. இங்கிலீஷ்ல அதனுடைய சரியான மொழியாக்கம் நம்மை தூசி என்று அவர் நினைவு கூறுகிறார். He remembers that we are dust. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. ஞானம் சொல்லுது இந்த 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, பூமியில் உள்ள மண்ணின் திரள்களை உண்டாக்கும் முன்னல நான் ஜனிப்பித்துட்டேன். So in Proverbs 8:26, Bible says, I was yet here before the primal dust of the world. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. அப்போ ஒண்ணு நீங்க விளங்கிக் கொள்ளணும், மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. So you have to understand, the Lord was present even before man was created. மனுஷன் படைக்கப்பட்ட பூமி உண்டாகிறதுக்கு முன்னாலே தேவன் இருந்தார். And God was there even before the earth was created by him. மனுஷன் எடுக்கப்பட்ட தூசி வந்துச்சு பாருங்க, அந்த தூசி இருக்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் இருந்தார். And God was present even before the dust through which man came out. அவர் சொல்லுகிறார், நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. He says, I have been made. நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். I have been made. இல்ல அப்படியா இருக்கு இங்கிலீஷ்ல? Yeah, made. நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். இந்த வார்த்தை உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்ற அர்த்தத்தில் அது கிடையாது. So it is not in the meaning of creation. நீங்கள் இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிக்கும் போது, If you read Acts chapter 13 verses 32 and 33, அங்கே நாம் வாசிக்கிறோம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் அவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் என்று வாசிக்கிறோம். Here we read, and we declare unto you glad tidings, how that promise which was made unto the fathers, God had fulfilled the same unto us their children, in that he has raised up Jesus again, as it is also written in the second psalm, thou art my son, this day I have begotten you. இங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆதி சங்கீதம் 2:7 கூட அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் வருது. So even in Psalm 2:7 it is the same verse that is speaking. கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். And the Lord said unto me, you are my son, this day I have begotten you. ஜனிப்பித்தேன். I have begotten you. இந்த வார்த்தை இதே வார்த்தையை நீங்க நீதிமொழிகள் 8:26 பார்க்கலாம். So this is the same word that is being mentioned in Proverbs 8:26. மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நாம் ஜனிப்பிக்கப்பட்டேன். So I have been begotten even before the primal dust of the world. அப்பனா எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாலே நான் இருந்தேன். So it means I was present even before everything was present. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ முதலாவது இந்த ஞானம் எப்பொழுது இருந்தது அப்படின்றத முதல்ல இந்த பகுதி சொல்லுகிறது. So the first characteristic of wisdom, that is the presence of wisdom, is revealed here. எப்பொழுது இருந்தேன்? The presence of wisdom. ரெண்டாவது இந்த ஞானம் தன்னை பற்றி பேசும்போது, the second thing which the wisdom speaks about himself, 28ஆம் வசனத்திலிருந்து நீங்க 27ல இருந்து வாசிப்பீர்களானா, from verse 27 onwards, அங்க இந்த ஞானத்தின் வல்லமையை குறித்து அது பேசுது. it speaks about the power of wisdom. The presence of wisdom மாத்திரம் இல்ல, the power of wisdom. எப்படிப்பட்ட வல்லமை இந்த ஞானத்திற்குள்ள இருக்கிறது. It speaks about the power of wisdom here. அங்க பாருங்க, நான் இருந்தேன் மாத்திரம் கிடையாது. It's not only I was present. அதில் வாசிக்கிறோம், அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன்,
அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன் என்று பார்க்கிறோம். When he prepared the heavens, I was there. When he drew a circle on the face of the deep, when he established the clouds above, when he strengthened the fountains of the deep, when he assigned to the sea its limit, so that the waters would not transgress his command, when he marked out the foundations of the earth, then I was beside him as a master's craftsman, and I was daily his delight, rejoicing always before him. அதாவது 30ஆம் வசனத்துல அவர் அருகே இருந்தேன், In verse 30, I was beside him, அவர் செல்ல பிள்ளையா இருந்தேன், and I was his master craftsman, அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தேன், I was his delight, அவரோடு சேர்ந்து களி கூர்ந்தேன். and I also rejoiced with him. இது எதை பத்தி பேசுது தெரியுமா? What does it speak about? இந்த சிருஷ்டிப்பினுடைய முழு பரிமாணத்திலேயும் நான் இருந்தேன். It means in the transformation of the whole creation, I was present. களி கூர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, When it says I rejoiced, நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, if you come to Genesis chapter 1, படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் முடிவிலேயும் ஒரு வார்த்தை எழுதப்படுது. at the end of every creation, a word is being written. கர்த்தர் நல்லது என்று கண்டார். And the Lord saw that it was good. கர்த்தர் நல்லது என்று கண்டார். And God saw that it was good. நாம் உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் முடிவில் நல்லது நல்லது என்று களி கூர்ந்தார். At the end of every creation where he said, let us make this, he rejoiced saying it was good. இங்கே அதே வார்த்தை தான் இருக்கு. எல்லாத்தையும் சிருஷ்டித்து முடிக்கும் போது நான் களி கூர்ந்தேன். And it is repeated here, when I finished creating everything, I rejoiced. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பில் அவர் களி கூர்ந்தார். Our Lord Jesus Christ, he rejoiced in the creation. அவருடைய வல்லமையின் வெளிப்பாடை கண்டு களி கூர்ந்தார். He rejoiced over the manifestation of his power. அவர் சொல்லுகிறார், என்னெல்லாம் நான் படைச்சேன் பாருங்க. Look, whatever I created. வானங்களை படைக்கிறேன், சமுத்திரத்தினுடைய விலாசத்தை வட்டமிட்டு நான் காட்டுறேன், மேகங்களை ஸ்தாபிக்கிறேன், ஊற்றுகளை அடைத்து வைக்கிறேன், கரையை விட்டு சமுத்திரம் கடக்காதபடி எல்லையை கட்டளையிடுகிறேன், அஸ்திபாரங்களை பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகிறேன், எல்லா இடத்துலையும் நான் கூடவே இருந்து நானும் சந்தோஷப்பட்டேன். And he says, I prepared the heavens, I draw a circle on the face of the deep, I established the clouds, I strengthened the fountains, I assigned the limit to the sea, I also make the foundations of the earth, and I am beside him whenever everything is done, and at last I rejoice with him. இதைதான் யோவான் அப்போஸ்தலன் எழுதும்போது நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தால், This is what when you read in John chapter 1 and verse 3, அங்கே வாசிக்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று வாசிக்கிறோம். It says all things came into being through him, and without him not one thing came into being. அவர் மூலமாய் அவராலே, and through him and by him. அவராலே அல்லாமல் ஒன்றுமே உண்டாகவில்லை. So nothing was created through him, without him. அப்போ ஞானமாகிய கிறிஸ்துவினாலே எல்லாம் உண்டானது. So it means this was created by Jesus Christ, who is the wisdom of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உண்டாக்கப்பட்டது ஒன்று கூட அவராலே அல்லாமல் உண்டாகவே இல்லை என்று வாசிக்கிறோம். And we read, without him nothing was created in this world. அது என்ன காண்பிக்குதுன்னா தேவனுடைய வல்லமையை காண்பிக்குது. It reveals the power of God. முதலாவது இந்த ஞானமாகிய கிறிஸ்துவை பற்றி வாசிக்கும் போது அவர் எப்பொழுது இருந்தார், எங்கே இருந்தார்னு படிக்கிறோம். So when you read about this Jesus Christ, who is the wisdom of God, it speaks about the presence of wisdom. ரெண்டாவது இந்த ஞானமாகிய கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்தல படிக்கும்போது அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். Number 2, we read about the power of the wisdom, Jesus, who is the wisdom of God. மூன்றாவது படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. The third one which you read here, 31ஆம் வசனம் பாருங்க. verse 31. அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். Rejoicing in his inhabited world, and my delight was with the sons of men. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எங்க மகிழ்ந்து கொண்டிருந்தாரா? Where was he delighting? தேவனோடு செல்ல பிள்ளையாக அவர் மகிழ்ந்து கொண்டிருந்தது மாத்திரம் அல்ல, Not only delighting as a craftsman of God, தேவனுக்கு மனமகிழ்ச்சியா இருந்தது மாத்திரமல்ல, not only as a rejoicing with the Lord, அவருடைய சமூகத்தில் களிகூர்ந்தது மாத்திரமல்ல, not only rejoicing in the presence of God, வேதம் சொல்லுது அவருடைய பூ உலகத்திலே களிகூர்ந்தாராம்,
அதுக்கப்புறமா மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தாராம். And it says he was rejoicing in his inhabited world, and his delight was with the sons of men. ரொம்ப டீப்பான வேர்டு இது, ரொம்ப டைம் வேணும் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. So these are deeper words, we need time to explain this. இதை சுருக்கமா நான் சொல்லணும்னா, If I want to say in short, ஞானத்தினுடைய இடம் எங்கே இருந்தது, ஞானமாகிய கிறிஸ்துவின் இடம் எங்கே இருந்தது முதல்ல படித்தோம். first we learned about the presence of wisdom, which is Jesus Christ. அது தேவனோடு இருந்தது. It was with God. இயேசு தேவனோடு இருந்தார். Jesus was with God. ரெண்டாவது நாம படித்தோம் இந்த ஞானத்தின் வல்லமை என்ன. And second we learned about the power of wisdom. இயேசுவே இந்த ஞானம். Jesus himself is a wisdom. அவராலே உண்டானது எல்லாம் உண்டானது. And everything was created only through him. அவராலே அல்லாமல் எதுவுமே உண்டாகவில்லை. And without him nothing was created. மூன்றாவது இந்த ஞானத்தினுடைய மகிழ்ச்சியை பற்றி படிக்கிறோம். Number 3 we read about the pleasure of wisdom. மகிழ்ச்சி, அதனுடைய களிகூறுதலை பற்றி படிக்கிறோம். The pleasure of wisdom. ஞானமாகிய கிறிஸ்துவினுடைய களிகூறுதல் எங்க இருக்கு? So where is the wisdom of God, that is Jesus' pleasure? அங்க வாசிக்கிறோம் 31ஆம் வசனத்துல, In verse 31. உலகத்திலே சந்தோஷப்பட்டாராம், He rejoiced in his inhabited world, மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தாராம். and his delight was with the sons of men. அருமையா இருக்கு. It is beautiful here. இது எதை பத்தி பேசுதுன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நீங்க வருவீர்களானால், If you come to Luke chapter 2 and verse 14, அங்கே தேவனுடைய மனமகிழ்ச்சியை பற்றி நீங்க படிக்கலாம். you can read about the delight of God here. உன்னதத்திலே தேவனுக்கு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவதூதர்கள் தேவனை துதித்தார்கள். Here the angel of the Lord were praising God and saying, Glory to God in the highest, and on earth peace, goodwill toward men. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என்ன செய்தாராம்? What were they doing? மனுஷர் மேல பிரியம் உண்டாவதாக. And let there be delight over men. ஒன்றும் மறந்துடாதீங்க, ஞானமாகிய கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி யாருன்னா நாம தான். The greatest delight of Jesus, the wisdom of God, is we. நாம தான் அவருடைய மன மகிழ்ச்சி. We are his delight. நம்மை அவருடைய மனமகிழ்ச்சிக்காகவே அவர் உண்டாக்கினார். He has created us for his pleasure and delight. வேதம் சொல்லுகிறது, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். The Bible says it is not us but he who created us. எதற்காக உண்டாக்கினார்னா, Why did he create us? அவருடைய பிரியத்துக்காகவே உண்டாக்கினார். He created us for his delight. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதேதான் அன்றைக்கு இயேசுவினுடைய பிறப்பு அன்றைக்கு தூதர்கள் பாடினாங்க. That's what angels sang when Jesus was born that day. மனுஷர் மேல பிரியம் வந்திருக்கு. And let there be goodwill toward men. மனுஷர் மேல பிரியம். Let there be delight over men. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல படித்தீங்கன்னா, If you come to Luke chapter 10, 21ஆம் வசனம் பாருங்க. verse 21, வேதம் சொல்லுகிறது, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். in the same hour Jesus rejoiced in the Holy Spirit and said, I thank you, Father, Lord of heaven and earth, that you have hidden these things from the wise and understanding and revealed them to the little children. Yes, Father, for such was your gracious will. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன், எப்போ பிதா மகிழ்ந்தார்னா, எப்போ பிரியமா இருந்தார்னா, அந்த ஞானமாகிய கிறிஸ்துவ அவங்க எல்லாம் அறிந்து கொண்டாங்க, அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்த உடனே அவர் ரொம்ப பிரியமா இருந்தாராம். So when you read, when was this father delighted when he understood that this people understood Jesus, the wisdom of God. அந்த ஞானிகளுக்கெல்லாம் இதை மறைச்சிட்டாராம். He has hidden this from the wise people. பாலகருக்கு வந்து வெளிப்படுத்தினாராம். And he revealed this to the little children. அவர் சொல்லுகிறார், இதை கண்டு தேவன் ரொம்ப பிரியமாயிட்டாரு. And God was delighted when he saw this. இயேசு இன்னும் சொல்லுவாரு, Jesus also says, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. there is really great joy over one sinner who repents. நம்மேல வைத்த சந்தோஷத்தினால தான் இயேசு சிலுவை சகித்தார் என்று வாசிக்கிறோம் எபிரேயர்ல. And we read in Hebrews that Jesus suffered the cross because he had the love and pleasure upon us. ஞானமாகிய கிறிஸ்து யாரிலே மனமகிழ்ந்தார்? So Jesus, the wisdom of God, he delighted in whom? அவர் பூவுலகத்திலே சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்திருந்தார். He rejoiced in his inhabited world and he delighted with the sons of men. இது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. It is really a great joy. ஆண்டவருக்கே சந்தோஷம் கொடுக்கறவங்க யாருன்னா நாம தான். We are the one who gives joy to God. நாமே அவருடைய மகிழ்ச்சி. We are his delight. யோசிப்பேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு,
என்னுடைய மகிழ்ச்சி யாரு? நீங்க தான் என் மன மகிழ்ச்சின்னு சொல்லுவாரு. So as Apostle Paul says, you are my delight. மனுஷனே அப்படி நினைப்பானா, நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சி நம்மளை பார்க்கும்போது. When even a man thinks that way, so how much a God will be delighted when he thinks about us. நாம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு சந்தோஷம். See what a great joy he has when we accept him. அதனால தான் ஸ்தேவான் போன்றவர்கள் மரித்த பொழுது அவரை வரவேற்க இயேசு எழுந்தே நின்னுட்டாராம். That's why when people like Stephen died, Jesus himself rose up to welcome him. என்ன அருமையான ஒரு சம்பவம் அது. What a great incident it is. நம்மை கண்டு மகிழுகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. We have a God who delights over us. மனுஷர் மேல் பிரியம் கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who delights over the man of God. உண்மையாகவே ஒரு நீதிமானின் மேல் அவர் பிரியம் கொண்டவராய் இருக்கிறார். Surely he is delighted over the righteous one. அவனுடைய நடைகள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். He delights over the steps of the righteous. நாம் அவரை வாஞ்சிக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் நம்ம மேல் வாஞ்சியா இருக்கிறார். It's not that we alone desire him, but he also has desire over us. அப்போஸ்தலனாகிய யோவான் அதை பத்தி ரொம்ப எழுதுவாரு, தேவனுடைய அன்பை பற்றி எழுதுவாரு. When Apostle John writes about this love of God, அவர் சொல்லுவாரு, நாம் அல்ல, அவரே நம்மை முதலாவது அன்பு கூர்ந்தார். it is not we, but he first loved us. நம்ம மேல வைத்த பிரியத்தினால தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். And because of the love he had upon us, a father gave his only begotten son for us. அதேதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். That's what we read in John 3:16. இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். And for God so loved the world. இயேசு சொன்னாரு, ஒரு நல்லவனுக்காக இன்னொருவன் மடிக்க துணிவான், நாம் பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காய் மரித்தார்னு யோவான் சொன்னது மாத்திரமல்ல, இயேசு சொன்னாரு, என்னுடைய ஜீவனை என் சிநேகிதருக்காக நான் கொடுக்கிறேன். So John not only said only a person can die for good one, but dying for a sinner is a great thing, and also Jesus said, I give my life for my friends. நம்மை அவர் சிநேகிதனாக பார்த்தார். He looked us as his friends. நம்ம மேல பிரியம் கொண்டார். And he had a delight over us. உலகத்தில் உள்ள எல்லா நேசத்தை பார்க்கலாம் அவருடைய பிரியம் ரொம்ப பெரிய ஒரு நேசம். So his love is great and great among all the love of this world. மனுமக்களுடனே மகிழ்ந்திருந்த தேவ ஞானமாகிய கன்மலையாகிய கிறிஸ்து. Jesus, the wisdom of God, the wisdom of mountain, who was delighting with the sons of man. பூவுலகத்திலே சந்தோஷப்பட்ட தேவ ஞானம். So this is the wisdom of God which delighted and rejoiced in the inhabited world. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் நாம் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது. So this is something great and beautiful thing which we have to understand. இந்த ஞானமாகிய கிறிஸ்துவை நாம் அறிய கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறக்கணும். So the Lord should open the eyes of our heart that we may understand this wisdom who is Jesus Christ. நாம சொல்லணும், ஆண்டவரே நீரே என் ஞானமாய் இருக்கிறீர். Lord, you are my wisdom, Lord. உம்மையே நான் தேடணும். Lord, I should seek you alone, Lord. இந்த ஞானமாகிய கிறிஸ்துவின் சத்தம் எல்லா இடங்களிலும் நம்மை பார்த்து தொனிக்கிறது. So this Christ, the wisdom voice is heard everywhere. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தி இருந்தார். He was present before everything. அவர் எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையினால் படைத்தார். He created everything by his power. அவர் மனுபுத்திரரின் மேல் பிரியமாய் இருக்கிறார். And he had a pleasure over the men of sons of men. நான் சொல்லுவேன், இன்றைக்கு ஆண்டவரே என்னையும் நேசித்ததுக்காக நன்றி நம்ம ஆண்டவருக்கு சொல்லணும். So today we have to say, Lord, thank you that you loved me as well. உலகங்களெல்லாம் படைத்த ஞானமுள்ள நீர் என்னையா நேசிக்கிறீரு? God who has the wisdom to create the entire world, Lord, you love me. ஏன் நம்மளை நேசிக்கிறார் தெரியுமா? You know why does he love us? அவராலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். Because we are created by him. அவராலே மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are redeemed by him. அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். And we have received the spirit of adoption that we might become his children. நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். And he has accepted us as his children. நம்மை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். And he loves us more. இந்த உலகத்தில் அன்பினால ஒருவேளை யாருமே உங்கள்கிட்ட நெருங்காம போனாலும் தேவன் ஆதி முதற்கொண்டு நம்மை நேசிச்சிருக்கிறார். Maybe no person may come closer to you to love in this world, but our God has loved us right from the beginning. அதேதான் வேதத்துல வாசிக்கிறோம், அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை நான் சிநேகித்தேன். That's what we read in the Bible. I love you with an everlasting love. என்ன ஸ்நேகம்? What is that love? அநாதி. It's an everlasting love. எப்ப நம்மளை நேசிச்சார்னா, When did he love us? உன் தாயின் வயிற்றிலே நீ உருவாவதற்கு முன்னதாகவே உன்னை நான் பார்த்தேன், உனக்கு பேர் சொன்னேன், உன்னை ஏற்படுத்தினேன், உன்னை அபிஷேகம் பண்ணிட்டேன். See, I have seen you, I have formed you before you were formed in the womb of your mother. I have anointed you, I have chosen you, I have named you. இந்த உலகத்தில் யார் நம்மளை நேசிக்கிறேன்னு சொல்லி பறைசாற்றினாலும் எல்லாரும் எப்படி நேசிக்கிறாங்கன்னா, நம்ம வளர்ந்த பிறகு நம்ம என்ன பின்னணியை நம்ம வச்சுருக்கிறோம், எவ்வளோ அழகாக இருக்கிறோம்,
நம்ம தோற்றம் என்ன, கல்வி என்ன, படிப்பு என்ன, அறிவு என்ன, ஞானம் என்ன, திறமை என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளை நேசிக்கிறாங்க. So no matter whoever declares that they love us in this world, they love us based on when we are grown up, only when they see our background, our beauty, our appearance, our stature, our qualification, education, everything. ஆனால் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே இருந்த ஞானமாகிய நித்திய தேவனாகிய கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முதலாகவே நம்மளை நேசிச்சிட்டாரு. So but our Lord Jesus Christ, who was there even before the beginning of the world, who is the wisdom of God, he loved us even before the beginning of this world. நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன் நமக்கு ஒரு உருவம் என்னன்னு வர்றதுக்கு முன்னாலே நம்மளை நேசிச்சிட்டாரு. If he loved us even before we were formed in the womb of our mother. அவர் எது வரைக்கும் நேசிப்பார்? நாம் முடிவு வரைக்கும் நம்மில் அன்புள்ளவராக இருக்கிறார். And he will love us until the end. அதனால தான் அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் துவக்கம் முடிவுமா இருக்கிறார். That's why he is the beginning and the end. He is the alpha and omega. இந்த காலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, பாஸ்டர், இந்த உலகத்தில் நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை மாத்திக்கிடுங்க. So this morning as you listen to this sermon, if you say, Pastor, I don't have anyone who loves me in this world, just change that idea. நீங்க உருவாகிறதுக்கு முன்னால, உருவானதுக்கு பிறகு, ஏன் நீங்க உருவழிந்த பிறகு நித்திய காலமா உங்களை நேசிக்கிற ஒருவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். So you have one who is still alive, who loved you before you were formed, and you after you were formed, and who will also love you even if you perish. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நித்திய நாள் வரைக்கும் நம்ம மேல் அன்பு கூர்ந்த ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who loves us until the end. அந்த ஞானமே நமக்கு ஞான கன்மலையா இருந்து நம்மை வழி நடத்துவதாக. And let that wisdom be a wisdom of mountain and lead us. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேத வாக்கியங்கள் எவ்வளவு ஆச்சரியமானது. Our loving God, how amazing are your words, Lord. உம்முடைய மகத்துவங்கள் எவ்வளவு ஆச்சரியமானது. How great are your greatness, Lord. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை கொண்டு எழுதப்பட்ட வேத வாக்கியங்களில் எவ்வளவு அருமையாக கிறிஸ்துவாகிய நீர் வெளிப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. Lord, how beautifully you as a Christ being revealed through the words that are written by the Spirit, Lord. வேத வாக்கியங்களில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று நீர் சொன்னீரே. Lord, you said that it is written about me in the scrolls of the law. ஆண்டவரே, எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீர் சித்தரிக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் விளக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் நீர் வெளிப்படுத்தப்பட்ட அந்த மகத்துவங்களை கண்டு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். Lord, as we read, Lord, we really glorify you, looking at the way that you have portrayed, described by the Holy Spirit many thousands of years ago, Lord. ஆண்டவரே, உம்முடைய மகிமை மகத்துவம் பெரியது. Lord, your glory, your magnificency is great, உம்முடைய Lord. ஞானம் பெரியது. Lord, your wisdom is great. எல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் இருந்தீர். Lord, you were present before the creation of everything, Lord. எல்லாவற்றையும் உம்முடைய ஞானத்தினால் உண்டாக்கினீர். Lord, you have created everything by your wisdom, Lord. உண்டாக்கப்பட்ட உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன் மேல் நீர் பிரியம் கொண்டீர். And you have delight over man who was created in your own form, Lord. கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. Lord, let the delight of God be upon us. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தார். Lord, teach us to do that is pleasing to you, Lord. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிதாவுக்கு எவ்வளவு பிரியமுள்ளவராய் இருந்தீர். Lord, like how we were more pleasing to your Father. ஆண்டவரே, எங்களை கண்டும் நீ என் நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று நீர் எங்களை குறித்து சொல்லத்தக்கதாக உம்முடைய பிரியம் எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்கட்டும். Lord, let your delight be upon us, that you may say that you are my son and I am pleased by you, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Lord, let your name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God bless you. May God be with you. ஆமென்.